வணக்கம் நண்பர்களே. அடுத்த டெஸ்ட்டோட ஆன்சர் கீ பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ அப்படின்னு ஒரு டாப்பிக்கு. ஸோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரங்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ரேஷியோனா என்ன அப்படின்னு முதல் விஷயம் நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ இதில் ரேஷியோவில் நிறைய டைப் இருந்தாலும் நம்ம ஸ்கூலில் படித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, A:B இப்படி படிச்சிருப்போம், 3:4 இப்படி படிச்சிருப்போம் நம்ம. இப்போ இதில் நிறைய வேரியட் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்போ என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல ரேஷியோனா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கும். சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக A:B அப்படின்னா இது வந்து A3 ஏட்ட 3 ரூபா தான் இருக்குது, பீட்ட 4 ரூபா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் முக்கியமான விஷயம். ஏட்ட என்ன இருந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருந்திருக்கலாம், பீட்ட 40 ரூபாயில் இருந்திருக்கலாம். இதை ஒரு 0வை சிம்பிளை பண்ணி 3:4 அப்படி சொல்லியிருக்கலாம். அல்லது ஏட்ட பார்த்தீங்கன்னா 30 40 இருக்குது அப்படின்னா 0 சிம்பிளிஃபை பண்ண மாதிரி இதை இருந்திருக்கலாம், நமக்கு 300 400 இருந்திருக்கலாம். அப்போ இதையும் நம்ம சிம்பிளை பண்ணி 3:4 அப்படி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏட 15 ரூபீஸ் இருந்திருக்கலாம், பீட 20 ரூபீஸ் இருந்திருக்கலாம். இதை 5ஆல் சிம்பிளை பண்ணிங்கன்னா 3:4 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரேஷியோன்னு என்ன கிடையாதுன்னா, ஒரு ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, ஒரு சுருக்கப்பட்ட வேல்யூ, ஒரு சிம்பிளை பண்ண வேல்யூ தான் நம்ம ரேஷியோன்னு சொல்கிறோமே தவிர ஒரு ஒரிஜினல் வேல்யூ ரேஷியோ கிடையாது. அப்போ நம்ம சம் செய்யும்போது என்ன செய்வோம்னா, இந்த இடத்துல மறைமுகமாக ஒரு எக்ஸ் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரிஜினல் வேல்யூ கிடையாது இல்லையா, இது 3:4 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் ஒளிஞ்சிருக்கிறதுனால 3:4 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் உள்ள மறைமுகமாக ஒரு எக்ஸ் ஒளிஞ்சிருக்கு. காரணம், இது 5ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்களா, இல்லை 10ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்களா, இல்லை 100ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. அதனால் ரேஷியோவை 3:4 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஒரு ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, சிம்பிளை பண்ண வேல்யூ. இப்போ அடுத்து இந்த ரேஷியோ எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா A/B அப்படின்னு எழுதுவாங்க. ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4. அப்போ பாருங்கள், A = 3 இருக்கிறதுனால ஏக்கு 3, B = 4 இருக்கிறதுனால 4. இதை என்ன தான் சொல்லுவாங்கன்னா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எழுதிக்கலாம். இப்போ அடிக்கடி நமக்கு கேட்குற மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கொடுத்துருவாங்க. 4A = 3B அப்படி சொல்லு. இதை நம்ம லாஜிக் படி செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ரூல் படி செய்கிறதா இருந்தால் அல்ஃபபெட்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு மாற்றணும். அல்ஃபபெட்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு மாற்றுறோம். அப்போ A/B மாறிடும், அங்கே 3/4 மாறிடும். A = 3, ஸோ ரேஷியோ 3, B = 4, ஸோ 4 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த A = 3 அப்படின்னு இருக்கிறதுனால ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4 அப்படி எடுத்துக்குவோம். இப்போ நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்ன ஆகுனா, A பக்கத்தில் 4 இருக்கிறதுனால 4:3 அப்படின்னு எடுப்பாங்க. அப்படி எடுத்துடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? A = 3, அதனால் A = 3 இருக்கிறதுனால ஏயை தான் 3 எடுக்கணுமே தவிர A பக்கத்தில் 4 இருக்குது, 4ன்னு எடுத்துடக்கூடாது. அப்போ சம்மை நம்ம கவனமாக செய்யணும். அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இது தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக சம்மை சால்வ் பண்ணலாம். சம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சம்மை பொறுத்தளவில் X:Y ரெண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பெரிய ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டிட் பண்ண சொல்கிறான். இவ்வளோ தான் வேலை. அப்போ நம்மள்ட்ட 3x இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 2 போட சொல்லிட்டாங்க, +2, ஒய்க்கு பதிலாக 3 போட சொல்லிட்டாங்க. 2க்கு 2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 3 எழுதியாச்சு. அப்போ 3 × 2 6, 3 × 2 6, அப்போ 12, 2 × 2 4, 15 × 3 5 × 3 15, ஸோ 19. ரேஷியோ 12:19. அப்போ நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு நேரத்தில் டைரக்ட் வேல்யூ 12:19. எக்ஸுக்கு பதிலாக இந்த 2வை சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஒய்க்கு பதிலாக இந்த 3யை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படியே எழுதுனீங்கன்னா சிம்பிளான வேலை, ஒன்றுமே கிடையாது. மல்டிப்ளை பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுக்குமான ரேஷியோ. இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாதனால ரேஷியோவை அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ பார்த்து ஆட் பண்ணணும். இந்த இடத்துல 18 கூட வரலாம், 6ஆல் அடித்து 2:3 அப்படி கூட ரேஷியோ வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சாலும் வேலை முடிஞ்சுது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 1,21,000 பேர் ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. சரியா?
அப்போ மேல் ஃபீமேலுக்கான ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6:5 இருக்கு. மேல் ஃபீமேல் டுகெதர் 2 பேர் சேர்ந்து 1,21,000 பேர் இருக்காங்க. எனில் ஆண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர், இதான் நம்ம கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, சிம்பிளான வேலை, ஒன்றுமே கிடையாது. நம்ம கான்செப்ட் படி செய்கிறதா இருந்தால் எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, அதனால் எக்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11x, அதுதான் 1,21,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க. ஒரு எக்ஸோட வேல்யூ 11,000. நமக்கு தேவை ஆண்கள். ஆண்களோட ரேஷியோ 6x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 11,000 போட்டிங்கன்னா ஆன்சரு 66. இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மெத்தட் பார்த்துருப்போம், நிறைய பாக்ஸ் ரைட் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட் பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. டோட்டல் கொடுத்துருக்காங்களா, ரேஷியோவை கூட்டிடுறோம். டோட்டல் கொடுத்தா ரேஷியோவை கூட்டிடுறோம். சில நேரம் மெயில் மட்டும் கொடுத்து ஃபீமேல் கேட்கலாம். அப்புறம் மெயிலோட ரேஷியோ எவ்வளோ, மெயிலோட வேல்யூ எவ்வளோ, அப்போ ஃபீமேல் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ இப்போ கண்டுபிடிக்கலாம். இங்கே நமக்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சொன்னதுனால 2 ரேஷியோவும் கூட்டிட்டோம். 6:5 11 தான் 1,21,000. ஆண்கள் கேட்டிருக்காங்க, ஆண்களோட பங்கு 6. ஸோ 6 எவ்வளோன்னு பார்க்குறோம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 11 ஸ்கொயர் தான் 121. ஸோ 11 × 6 66, 3 0 போட்ட ஆன்சர் டைரெக்டாக முடிஞ்சேன். இந்த மெத்தடில் நம்ம எது கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம். ஆண்கள் கேட்டால் கண்டுபிடிக்கலாம், பெண்கள் கேட்டால் கண்டுபிடிக்கலாம், 2 பேருக்கு வித்தியாசம் கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம், எது கேட்டாலும் ஈஸியாக போடலாம். ஆண்கள் கேட்டனால 6 போட்டிருக்கோம், பெண்கள் கேட்டால் 5 போட்டிருப்போம், 2 பேரோட வித்தியாசம் கேட்டால் 1 போட்டிருக்கோம். சம்மு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ரொம்ப இதில் கஷ்டமான விஷயம்னு எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் 66,000. அடுத்து பாருங்கள், கீழ்காண மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான வேலை, ஒன்றுமே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 4/5, 8/15, 3/10, 1/2. இப்போ இந்த பகுதி வேல்யூ எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாற்றிட்டிங்கன்னா யார் பெரிய ஆளுங்க கண்டுபிடிச்சிடலாம். சிலர் இதை வச்சு அடித்து 0 புள்ளி அப்படி கண்டுபிடிப்பாங்க. நமக்கு மேக்ஸே வராது, அதுலேயும் வகுத்தல் சுத்தமாக வராது. இதில் போய் இதை அடித்து கண்டுபிடிக்க கஷ்டமான வேலை. அதனால் என்ன செய்கிறோன்னா, பகுதி வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாற்ற போகிறேன். அப்போ ஒரே மாதிரி அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாற்றணும்ண்ணே. அப்போ நம்ம ஒரே மாதிரி மாற்றுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, எல்லாத்தையும் 15 மாற்ற முடியுமான்னா இதை 3 மாற்றினா 15 வரும், ஆனால் இங்கே வராது. அப்போ இதில் இருக்கிற பெரிய நம்பர் என்னது 15. எல்லாத்தையும் 15 மாற்ற முடியுமான்னா இதை 3 மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும், ஆனால் இங்கே 15 ஆக்க முடியாது. அப்போ 15க்கு அடுத்த பெரிய நம்பர் அப்படின்னா 15 கூட 15 கூட்டிக்க வேண்டியதான். 15 கூட 15 கூட்டினா 30. அப்போ எல்லாத்தையும் 30 மாற்ற முடியுமானா ஈஸியாக மாற்ற முடியும். அப்போ 30 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது 6 மல்டி பண்ணிங்கன்னா 30 கிடைக்கும். பகுதி எதால் வகுக்கீங்களோ தொகுதி அதாலே வகுத்தரணும். சாரி, பகுதி எதால் பெருக்கிறீங்களோ தொகுதி அதால் பெருக்கிடும். அப்போ இது 6 பெருக்கினா இங்கே 30 வந்துடும், இங்கே 6 24 வந்துடும். அடுத்த நம்பர் பாருங்கள், 2 பெருக்குன்னா 30 கிடச்சிரும். கீழே 2 பெருக்குன்னா மேலே 2 தான் பெருக்கணும், 16. இதை 3 பெருக்குன்னா 30 கிடச்சிரும். கீழே 3 பெருக்குன்னா மேலே 3 தான் பெருக்கணும், 9. இங்கே 15 பெருக்குன்னா 30 கிடைக்கும். அப்போ மேலேயும் 15 பெருக்கணும். முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி பகுதி வேல்யூ 30 வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம். முடிஞ்சுதா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், மிகப்பெரிய எண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 15, 9, 16. எது பெரிய நம்பரு? 24/30. அப்போ பெரிய நம்பர் என்னது? 4/5. ஆன்சர் 4:5. அப்போ நம்ம வீடியோவில் முதல்ல பார்த்தோம், ரேஷியோ எப்படி எழுதிக்கலாம், 4:5 எழுதிக்கலாம், அல்லது எப்படி எழுதிக்கலாம், 4/5 எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சரியா? அப்போ இந்த இடத்துல டினாமினேட்டர் வேல்யூ பகுதி வேல்யூவை 30ன்னு மாற்ற போகிறோம். ஏன் சார் 30ன்னு மாற்றுறீங்க அப்படின்னா, இந்த 15 இந்த டினாமினேட்டர் கூட பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் 15 மாற்ற முடியுமான்னு பார்க்குறோம், முடியல. 15 கொண்டு வரோம், எதால் பெருக்க முடியும், கஷ்டம். அதனால் என்ன செய்கிறோம், 15க்கு அடுத்த நம்பர் 15 கூட 15 கூட்டுறோம், 30 செட் ஆகலைன்னா இன்னொரு 15 கூட்டி 45 வச்சு செய்யலாம். சரியா? எப்படி இருந்தாலும் ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு எல்லாத்தையும் மாற்றணும். இது 6 பெருக்கிறோம், அங்கேயும் 6, இங்கே 2 பெருக்கிறோம், அங்கேயும் 2, இங்கே 3 பெருக்கிறோம் 30, அங்கே 3 பெருக்கிறோம். அப்படி பெருக்குன்னா எல்லா பகுதியும் ஒரே மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம யார் பெரிய ஆள் கண்டுபிடிச்சிடலாம். 24/30. அது நம்பர் என்னது? 4/5. தட் இஸ் 4:5. அடுத்தது பாருங்க,
4,16 மற்றும் 7 4வது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4:16 சரியா. அடுத்து எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7:x அப்படின்னு எழுதுவாங்க. இதுதான். அப்போ நமக்கு இந்த பாட்டு தெரியும். அப்போ எப்படி எழுதிக்கலாம் 4/16 ஈக்குவல் 7/x அவ்வளோதான் சமம். வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி படித்து வச்சுருப்பாங்க. முதல் ஒரு பையன் இரண்டாவது ஒரு பையன் பெருக்க வேண்டும், இது ரெண்டையும் பெருக்குனா இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அப்படிலாம் இல்லை, ரேஷியோ அப்படி எழுதினாலே போதும். ரேஷியோனால என்னது 1 கீழே 1 எழுதலாம், இல்லை ரிஸ்ட்டு வச்சு எழுதலாம். அப்போ இங்கே 4/16 ஈக்குவல் 7/x இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த 4 வச்சு எடுத்திங்கன்னா 4 டைம்ஸ் குறுக்க பெருக்குனீங்கன்னா x × 1 x 7 4 28 ஆன்சர் 28. அவ்வளோதானா, சிம்பிளா. அப்போ சம்ம பொறுத்த அளவில் எதுனாலும் கேட்கலாம். முதல் உறுப்பு கேட்கலாம், ரெண்டாவது உறுப்பு கேட்கலாம், மூணாவது கேட்கலாம், 4வது உறுப்பு கேட்கலாம். அப்போ நம்ம அப்படியே எழுதிட்டு முடிஞ்ச அளவு எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிட்டு குறுக்க பெருக்குனீங்கன்னா அதான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், A:B 4:5 B:C. அப்போ 2 ரேஷியோவை மெர்ஜ் பண்ணி ஏக்கு பிக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ABC இதை 2-3 மெத்தடில் செய்யலாம். மொதல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட். அப்போ யார் 2 டைம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். முதல் ரேஷியோலையும் பி இருக்காது, ரெண்டாவது ரேஷியோலையும் பி இருக்கார். முதல் ரேஷியோலையும் பி இருக்கார், ரெண்டாவது ரேஷியோலையும் பி இருக்கார். அப்போ A:B எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4:6. ஏன் பி 2 டைம்ஸ் இருக்கிறனால பியை தூக்கி நடுவில் எழுதணும். அதான் முக்கியமான விஷயம். சிலனா ஏ 2 டைம்ஸ் இருக்கலாம், சிலனா சி 2 டைம்ஸ் இருக்கலாம். யார் 2 டைம் இருக்கானோ இங்கேயும் அங்கேயும் யார் பொதுவாக இருக்கிறோ அவரை தூக்கி நம்ம நடுவில் எழுதிடணும். ஸோ A:B:C, ஏக்கும் பிக்கும் 4:6, பிக்கும் சிக்கும் 18:5. இது ஒரிஜினலாக எப்படி செய்வாங்க அப்படின்னா இப்படி பெருக்குவாங்க. இப்படி குறுக்க ஒரு மல்டிப்ளிகேஷன், நேராக ஒரு பெருக்கல், சைடில் ஒரு பெருக்கல், பெருக்கி அதை சிம்பிளை பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:6 18:5 என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. இந்த கேப்பில் இங்கே ஒரு ரேஷியோ கம்மியாக இருக்கா, பக்கத்து நம்பர் வச்சு ஃபில் பண்ணிடணும். அதே ரோவில் இருக்கக்கூடிய பக்கத்து நம்பர், இங்கே ஒரு கேப் இருக்கா, இந்த நம்பர் வச்சு பெருக்கி. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், அப்படியே நேராக பெருக்கினா போதும். இந்த நேரம் பெருக்கினா போதும். சரியா. அப்போ 18 × 4 10 × 4 40, 4 × 2 32, 40 32 72, 10 × 6 60, 6 8 48, ஸோ 108, 6 × 5 30. முடிஞ்சுதா? இதை இப்போ நம்ம 6ஆல் அடிக்கலாமா, 6ஆல் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 மீதி 1 2, 1னா 6 மீதி 48 8, 5 டைம்ஸ்னா. இப்போ இது ரெண்டும் 6ஆல் அடிக்கலாம், இது அடிக்க முடியாது. அதனால் அதோட நிப்பாட்டிக்கலாம். 12:18:5. சரியா. அப்போது இங்கே ஒரு மெத்தட் இருக்குது, கிராஸ் மல்டிப்ளே, செட் மல்டிப்ளே, கிராஸ் மல்டிப்ளே. அதே தான் வரும். இதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். இங்கே ஒரு நம்பரை காணுமா, இந்த பக்கத்து நம்பர் வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு நம்பரை காணுமா, பக்கத்து நம்பரை வச்சு ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நேராக பெருக்கி போட்டால் ஆன்சர். சார் பெருக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இங்கே பாருங்கள், 4:6 18:5. இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னா, இந்த 2 சம்மருக்கு பார்த்தீங்கன்னா 2 நம்பர், இந்த 2 நம்பரும் ஈக்குவலாக மாற்றினா அப்படி இறக்குனா ஆன்சர். 2 நம்பரையும் ஈக்குவலாக மாற்றணும். அப்போ இங்கே 18 கொண்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா இந்த நம்பரை எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், 3ஆல் பெருக்கலாம். 3ஆல் பெருக்குனா 18 கிடச்சிருமா. அப்போ இந்த 3ஆல் பெருக்குனா 12, இதை 3ஆல் பெருக்குனா 18. அதில் இன்னொரு ரேஷியோ என்ன இருக்குது, 18:5 இருக்குது. அப்படி இறக்குன ஆன்சரு 12 18 5 வந்துட்டா. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வாங்கன்னு பெருக்கி அது ஏதாவது அடிபடுன்னு கண்டுபிடிச்சி பண்ணுறது கஷ்டம். மிட் பாயிண்ட் சேமாக இருக்கணும், நடுவு வேல்யூ சேமாக இருக்கணும். அப்போ இங்கே நமக்கு 6, இங்கே 18. அப்போ இது எதால் மல்டி பண்ணால் 18க்கு மாறும்னா இதை 3ஆல் பெருக்குனா 18க்கு மாறும். அப்போ இதை 3ஆல் பெருக்குனா இதையும் 3ஆல் பெருக்கணும். 4 × 3 12, 6 × 3 18, இங்கேயும் 18. அப்படியே 12 18 5 இறக்குனா ஆன்சர். சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். 676 ABC 3 பேர் பிரித்து கொடுத்துங்கன்னு சொல்லிட்டான்.
அப்போ இப்போ தான் 2 பேருக்கு பிரித்து கொடுத்தோம், இப்போ 3 பேர் இருக்கான். அப்போ எல்லாத்தையும் கூட்டிடலாம். 6 4 10 13 13 13 தான் எவ்வளோவா 676. 3 பேருக்கு வேணுன்றான். அப்போ மொதல் ஆள் ஏ 4 பங்குனா எவ்வளோ, 2வது ஆள் 3 பங்குனா எவ்வளோ, 3வது ஆள் 6 பங்குனா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இந்த மொதல் நம்பரை கண்டுபிடிச்சாலே போதும். எல்லாருக்கும் வித்தியாசம் நமக்கா, ஒரு ஆளுக்கு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் தூக்கிட்டு போயிடலாம். மொதல் ஆள் ஏ 4 எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ இது 13வது வாய்ப்பாடு நமக்கு தெரியணும். ப்ரைம் நம்பரோட டேபிள் 13 17 19 23 இல்லை கொஞ்சம் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். 5 13 65, 5 13 65, 26. அப்போ எத்தனை டைம்ஸு, 2 டைம்ஸு. இந்த குறுக்கா இருக்குனீங்கன்னா 50 × 4னா 200, 4 × 8னா 8, 208 இந்த இருக்கா, முடிஞ்சுதா? இப்போ 2வது ஆளுக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த 4க்கு பதிலாக 3 போடணும், 3வது ஆள் கண்டுபிடிக்கணும்னா இந்த 3க்கு பதிலாக 6 போடணும். இப்படி எடுக்குனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நம்ம ஒரு ஆள் கண்டுபிடிச்சாலே போதும். 208 ஒரு ஆன்சர் தான் ஏக்கு இருக்குது, அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சு போயிடலாம். சரியா? இப்போ எல்லா ஆன்சருமே 208 ஸ்டார்ட் ஆகினா பிக்கு கண்டுபிடிக்கணும், இல்லை சி கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம போட வேண்டியது இருக்கும். இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தபடியாக விக்ரம கிருஷ்ணனும் 1250 2:3 2:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் ஒருவரில் அதான் டோட்டல் கொடுத்தாலே கூட்டிடணும். பார்த்தோம்னா ஏற்கனவே 2 3 5 5 தான் எவ்வளோ 1250. 2 பேருக்குமே கேட்டிருக்கான். இப்போ மொதல் ஆள் 2 எவ்வளோ பார்க்கலாமா? அப்படி கூட்டியிருக்கான், டோட்டல் கூட்டி போட்டால் முடிஞ்சு போச்சு. 5 வச்சு அடிக்கும், 2னா 10 மீதி 25, 5 முடிஞ்சது. 250 2னா 500. 500ல் எந்த ஆன்சருமே ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஆன்சர் தான் ஸ்டார்ட் ஆகுது, அதான் ஆன்சர். எல்லா ஆன்சரும் போய் கண்டுபிடிச்சி ஏக்கு கண்டுபிடிச்சிட்டேன், பி கண்டுபிடிச்சிட்டேன், கிறிஸ்தவரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தருக்கே கண்டுபிடிக்க வேண்டாம். என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக எடுத்துடலாம். கிறிஸ்தவர் கண்டுபிடிச்சிட்டேன், ஜீசஸ் கண்டுபிடிச்சிட்டேன், ஒருத்தருக்கு கண்டுபிடிக்க வேண்டாம். ஒரே ஆளை கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர். சிம்பிள், ஒரே ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்தபடியாக சம்மதம் பார்க்க பெருசாக இருக்கும், ஈஸியான சம்மம். 60 லிட்டர் கலவையில் அமிலமும் நீரும் ஆசிட் அண்ட் வாட்டர் 2 சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கான். 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போது ஆசிட்டு ப்ளஸ் வாட்ரு 2 சேர்ந்து 60 லிட்டரு, 2 மிக்ஸ் ஆனது 2:1. இப்படி தான் மிக்ஸ் ஆகி ஒரு பக்கெட்டில் ஒரு வாளிக்குள்ளே கிடக்கு. இப்போ என்ன செய்கிறானுங்க, இதுக்குள்ளே தண்ணியை தூக்கி ஊற்றுறாங்க. வாட்டர் எவ்வளோ வாட்டரை ஊற்றிருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளோ தண்ணியை தூக்கி ஊற்றுனா என்ன கேட்காம பாருங்க, அமிலத்திற்குள் நீருக்கும் உள்ள விகிதத்தை 1:2 ஆக்க. நம்மகிட்ட இருக்கிறது 2:1. எப்படி மாற்றணுமா, 1:2ன்னு மாற்றணுமா. வேண்டுமானால் கலவையில் சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இப்போ எந்த விகிதத்தில் பிரிப்பாங்க, 2:1 பிரிப்பாங்க. தண்ணியை ஊற்றுனா எவ்வளோ தண்ணியை ஊற்றுனா இப்படி மாறும்னு கேட்டிருக்கான். எப்படி மாறணும், 1:2 மாறணும். மாறுறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவேன்னு கேட்டிருக்கான். அப்போ முதல்ல இப்போ 60 லிட்டரில் ஆசிட் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் கொடுத்துருக்கான் 60 லிட்டர். 2 கூட்டினா 3 3 தான் 60. ஆசிட் எவ்வளோன்னு பார்க்கணும்னா 2 எவ்வளோ. அப்போ ஆசிட்டு 40 லிட்டர் இருக்கு. ஆசிட்டு 40 லிட்டர் இருக்கு. தண்ணி 20 லிட்டர் இருக்கு. இப்போ எதை கூட்ட போகிறான், சில நேரம் ஆசிட்டை கூட்டுவான், சில நேரம் தண்ணியை ஊற்றுவான். இப்போ நமக்கு தண்ணியை தூக்கி ஊற்றிட்டானுங்க. ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ தண்ணியை ஊற்றினா தெரியாது. இப்படி ஊற்றின பிறகு ரிசல்ட் எப்படி மாறிடணும், 1:2. ஸோ 1/2 முடிஞ்சுதா. மொத்தம் 60 லிட்டரில் ஆசிட் எவ்வளோ பார்க்கணுன்னா 2 எவ்வளோன்னு பார்த்தா ஆசிட் கிடச்சிடும் 40 லிட்டர். 60 லிட்டர் ஆசிட் 40னா 20 லிட்டர் தண்ணி. எதை தூக்கி ஊற்ற போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணியை ஊற்றுனா எப்படி மாறணும், 1/2. குறுக்க பெருக்குங்க, இதை பெருக்குனா 80 = 20 + எக்ஸு. இந்த 20 இங்கே வந்தால் மைனஸ் ஆயிரும். ஸோ 80 - 20 60. அப்போ என்ன பண்ணணுமா, 60 லிட்டர் தண்ணி தூக்கி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆயிரும், அவன் சொன்ன மாதிரி 2:1 இருந்தது 1:2 மாறி. அவ்வளோதான் சம்ம. அடுத்தபடியாக பாருங்கள், ஏயோட வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க, ஏயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஏக்கு நமக்கு வேல்யூ தெரியும், பிக்கு வேல்யூ தெரியும். அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சது. சிம்பிளான வேலை. என்ன, நம்ம ஏயோட பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வேரியபிள் கேட்டு வச்சுருக்கான். நம்ம ஏற்கனவே சொன்னோம்,
இந்த இடத்துல என்ன ஒளிஞ்சிருக்கு, எக்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 3x. அப்போ 8 ஏக்கு பதிலாக 3x ப்ளஸ் 5 பிக்கு பதிலாக 4x. இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ மாறுது, 22 மாறுதுன்னு சொல்லியிருக்கான். ஏக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 4x. இதை மல்டி பண்ணால் 24x, இங்கே 20x. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 44x = 22. x = 22/44. அடிச்சிங்கன்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, எக்ஸோட வேல்யூ 1/2. எக்ஸோட வேல்யூவு 1/2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு கேட்டது ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கேட்டது ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஏயோட வேல்யூ எவ்வளவு, 3. ஏயோட வேல்யூ எவ்வளவு, 3x. ஓகே, ஏயோட வேல்யூவு 3x. அப்போ ஏ = 3 × எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, அரை. அப்போ = 3/2. அதுதானா. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துலையும் வேரியபிள் இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபாட்டிக் வேல்யூ இருக்குது. அப்போ கவனமாக செய்யணும். இந்த இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூ 3 செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவன் ஏயை தனியாக கேட்டு வச்சுருக்கான். அப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 4x சப்ஸ்டியூட் பண்ணி அடித்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த ஏயோட வேல்யூ சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். ஏ = 3x இருக்குது, எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கீங்க அரை. அப்போ 3 × அரை எவ்வளோ, 3/2. இதான் கேட்டிருக்கான். முடிஞ்சு போச்சு வேலை. என்ன அப்போ சம்மை பொறுத்தளவில் ரொம்ப ஈஸியான சம் தான், கொஞ்சம் கவனமாக கண்டுபிடிக்கணும். ஏ = 3x மறந்துடக்கூடாது. பக்கத்தில் எக்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு முதல் ஃபஸ்ட்டே சொன்னேன். சரி, அடுத்து பாருங்கள். 30% ஆஃப் P - A = 18% ஆஃப் A + B. இதை முதல்ல சுருக்கணும். எப்படி சுருக்கலாம், இந்த நூறை தூக்கிடலாம், இந்த நூறை தூக்கிடலாம். அடுத்து 6 அடிக்கலாம். அடித்தா 3 × 18, 5 × 30. இப்போ 5 கொண்டு உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா 5B - 5A = 3A + 3B. ஓகே, ஏலா ஒரு சைடு, பீலா ஒரு சைடு. அப்போ இந்த ஏ இங்கிட்ட வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி -5A -3A ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3B -5B ஆயிரும். இங்கே உள்ளது இங்கே வந்துடும். ஓகே, இது ரெண்டையும் கூட்டிடலாமா, -8A = இங்கே -2B ஆயிரும். ஓகே, இந்த மைனஸை அடிச்சிடலாம். இந்த 2 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே எவ்வளோ வந்துடும், 4 வந்துடும். நல்லா கவனிங்க. 4A = 1B. நான் ஏற்கனவே சொன்னேன் A = 1, ஸோ 1:4 அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா இது இப்படி எழுதணும். 4A = 1B அல்ஃபபெட்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு எழுதணும். ஸோ A = 1, B = 4. ஸோ ரேஷியோ நமக்கு கிடச்சிடும். என்ன ஆன்சரு, 1:4. முடிஞ்சுதா. இப்போ இந்த இதில் ஒரு 2 சம் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசி 2 சம்மு இது நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஆன்சர் வந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களால் கண்டிப்பாக இந்த ரேஷியோ சாப்டரில் 10க்கு 10 வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ரேஷியோ சாப்டர் தெரிஞ்சால் தான் அடுத்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஏஜஸ், அது வயது சம்மந்தமான கணக்குகள், அதுவும் இதை பேஸ் பண்ணியே தான் வரும். ஸோ அதனால் இந்த டாபிக் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதுக்கு தொடர்ந்து கேட்கக்கூடிய எல்லா சம்ஸ் சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக 10க்கு 10 வாங்கியிருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.